செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையில் தீவிர சோதனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ்குமார், வணக்கம். இந்த பறவை காய்ச்சல் அச்சுறுத்தல் காரணமாக இங்க எல்லை பகுதியில் என்னென்ன மாதிரியான சோதனைகள் ஈடுபட்டு வருகின்றனர்? விரிவான தகவல்கள் என்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி என்பது தமிழக, கேரள, கர்நாடக மாநிலங்களின் எல்லை பகுதியாக உள்ளது. குறிப்பாக நாள் ஒன்றுக்கு அதிக அளவில் வாகனங்கள் வரக்கூடிய தமிழக, கேரள எல்லை சோதனை சாவடியான நாடுகாணி, பாட்டவயல், நம்பியார்குன்னு, சோலாடி, கக்குண்டி, தாளூர், பூதக்குன்னு மற்றும் கர்நாடக எல்லையான கக்கநல்லா போன்ற சோதனை சாவடிகளில் கேரளாவில் அதிகரித்து வரும் பறவை காய்ச்சல் தமிழக பகுதிக்குள் பரவாமல் தடுப்பதற்காக கால்நடை மருத்துவ குழு களம் இறங்கியுள்ளது. குறிப்பாக கேரளாவில் இருந்து கோழிகள், வளர்ப்பு பறவைகள், கோழி தீவனங்கள், முட்டை ஏற்றி வரும் வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் அப்படி வரும் வாகனங்கள் மீண்டும் கேரளா பகுதிக்கு அனுப்பிவிடப்படுகிறது. குறிப்பாக சுற்றுலா வாகனங்கள் மற்றும் லாரிகள், பேருந்துகள், சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் கிருமி நாசினி தெளித்த பின்னரே தமிழக பகுதிக்கு அனுமதிக்கப்படுகிறது. தற்பொழுது இந்த ஆய்வு பணியில் ஒரு கால்நடை மருத்துவர் உட்பட தலா 3 பேர் இரவு பகலாக 24 மணி நேரமும் ஒவ்வொரு சோதனை சாவடியும் பணியமர்த்தப்பட்டு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக, கேரள எல்லையான களியக்காவலை பகுதியில் தொடர்ந்து ஆய்வு நடைபெற்று வருகிறது. கடும் ஆய்வுக்கு பின்னரே கன்னியாகுமரிக்கு வாகனங்கள் அனுமதிக்கப்படுகிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.